இந்த ஈவெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு ரொம்ப செலிப்ரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்டேஜ் கொடுத்து அடுத்த லெவலுக்கு வளர்த்து விடுறாங்க, ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறாங்க, இந்த உலகத்துக்கே மக்களை காட்டுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட்டு, நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற ஒரு ஈவெண்ட்டாக நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக என்னென்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவார்ட் அங்கீகாரம் கிடைக்காம இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக ஒரு அங்கீகாரமாக இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பாங்க. கண்டிப்பாக இதில் வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அவார்டு கிடைக்கும். செம்மையாக இருந்தது. மெயினாக நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறது ரெக்கக்னைசேஷன்ஸ் தான். அதுக்காக என்னென்னை வந்து ஒரு சூப்பரான ரெக்கக்னிஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னைக்கு தேங்க்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஒரு டேலண்ட் அப்ரோச் பண்ணி அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்தது. ரெண்டுமே நல்லா இருந்தது. எல்லா ப்ரோக்ராம்ஸுமே நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் இங்கே வந்து ஆல் ஆர் ஈக்குவல் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நல்லா இருந்தது. சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம நல்லா அவார்ட் எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இங்கே ஸ்டால் போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அவார்ட்ஸ் எதுவுமே வாங்கினதில்ல. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதே போல் என்னென்ன ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சாரு ஹெல்ப் பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நல்லா பிஸ்னஸ் மேலே கொண்டு போகிறதுக்கு இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாகவும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.